அன்பிற்கினர்களே வணக்கம். 45 days ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் ஒன் ஃபிலிம்ஸில் இன்னைக்கு நம்ம டே 7ல் இருக்கிறோம். ஸோ இந்த டேல மேக்ஸ் ப்ரீவியூஸ் எடுத்து மேக்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியூஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்றதையும் அதோட சேர்த்து அந்த ப்ராப்ளம்ஸ் ஆன் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரிலேட்டட் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்படி இன்றைய பதிவுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஒரு பள்ளியில் கணிதம், இயற்பியல், உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல மேக்ஸ், பிசிக்ஸ், பயாலஜி இதுக்கான ரேஷியோ 5:7:8. சரி, இந்த இடங்களை முறையே 40%, 50%, 75%. அப்போ இந்த இடங்களை 40 விழுக்காடு, 50 விழுக்காடு, 75 விழுக்காடு உயர்த்துறாங்களாம் தனித்தனியா. சரிங்களா? உயர்த்துவதற்கான நெறிமுறைகள் பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? அப்ப இதுல அவங்க ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு தனித்தனியா ஒவ்வொரு ரேஷியோவுமே தனித்தனியா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபைனல் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோமா இது எப்படி போடலாம் அப்படின்னு. அப்போ ஜஸ்ட் அவங்க கொடுத்ததை அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. அப்போ 5:7:8 கொடுத்துருக்காங்களா? ஜஸ்ட் நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க கொடுத்த அந்த ரேஷியோவில் நம்ம ஃபேவருக்கு, நமக்கு வசதிக்காக ஒரு 10 மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரேஷியோ அப்படின்னா காமனாக ஏதோ வேல்யூ இருக்கும்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 50:70:80 எடுத்துக்கிறேன். அவங்க கொடுத்த அதே இதை இந்த ரேஷியோனால நமக்கு தெரியும் இதுக்கு மூணுக்குமே காமன் ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ இது மூணுக்குமே இப்போ காமன் என்ன இருக்கு? 10 நபரை நான் எடுத்திருக்கேன். என்ன நம்பரும் எடுத்துக்கலாம், நம்ம வசதிக்காக 10 நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எடுத்தாச்சு. அவங்க கொடுத்த ரேஷியோ 50:70:80. இதை அடிச்சு பார்த்தீங்கன்னா 5:7:8 வந்துருச்சு. இப்போ இதை தனித்தனியாக ஆட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 5 வந்து 40% ஆட் பண்ணுறாங்க. அப்போ 50ல் 40% எப்படி ஆட் பண்ணுறது? அப்போது 50ல் 10% ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு டிஜிட் அடிச்சிட்டோம்னா 10% கிடைச்சிருக்கு இல்லைங்களா? இப்போ 40% அப்படின்றாங்க. அப்போ 50ல் 10% 5னா 40%னா இன்ட்டு 4 போட்டால் வந்துருமா? அப்போ 50ல் 40 விழுக்காடு என்ன அப்படின்னா 20. சரிங்களா? ரைட்டு. அடுத்து பார்க்கணும் 70. அப்போ இந்த 7 அப்படின்றத 50 விழுக்காடு உயர்த்துறாங்க. சரிங்களா? இது மூணுமே 3 சப்ஜெக்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ 70லேருந்து 50 விழுக்காடுனா 70ல் பாதி 35. சரிங்களா? அடுத்து 80. இந்த 8 அப்படின்றத 75% உயர்த்துறாங்க. அப்ப 80ல் 75 விழுக்காடு அப்படின்னா கிட்டத்தட்ட 60 வரும். எப்படி சார் போட்டீங்க? சிம்பிள். இந்த 80 3/4 போட்டீங்கன்னா நமக்கு கிடைச்சிடும். அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ 80 ஏன் 3/4 போடுறோம்? 75%. அப்போ 75/100 அப்படி அடிச்சோம்னா 3/4, அதனால போடுறோம் 60 வந்துடும். அப்போ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது அவங்க ஆக்சுவலாக இருக்கிறது அதில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போது 70 இதை ஆட் பண்ணோன்னா 105, இதை ஆட் பண்ணால் 140. சரிங்களா? அப்போது இது ரேஷியோவில் இருக்குது. இதை அடித்தோம் அப்படின்னா 35 டேபிள் அடித்தோன்னா 70, 35 × 2 70, 35 × 3 105, 35 × 4 140. சரிங்களா? அப்போ நமக்கு 2:3:4 அப்படின்றது ஆன்சராக கிடைச்சிரும். வேற எந்த ஷார்ட்கட் எதுவுமே தேவையில்லை. டைரக்டா கேட்ட கொஸ்டினை டைரக்டா போட்டுடலாம். சரிங்களா? பெர்சன்டேஜ் மட்டும் கரெக்டா ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். அப்போ 100 விழுக்காடு கொடுத்து அதுல 10 விழுக்காடு கேட்டாங்கன்னா கடைசி ஒரு டிஜிட் எடுத்துட்டோம்னா போதும் 10 விழுக்காடு கிடைச்சிரும். 10 விழுக்காடு கிடைச்சிருச்சுன்னா 20, 30, 40, 50ன்றத ஜஸ்ட் 10 விழுக்காடுல இருந்து அந்த எத்தனை நம்பர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ், ஓகேங்க. ஸோ இன்றைய பதிவினுடைய அடுத்த கேள்வி நோக்கி அப்படியே நாம் நகர்கிறோம். இன்றைய பதிவுடைய அடுத்த கேள்வி, ரமேஷும் மீனாவும் 25,000 ரூபாயை 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டனர். அப்ப ரமேஷும் மீனாவும் என்ன பண்ணாங்கன்னா 25,000 ரூபாயை 3:2 பிரிச்சுக்கிறாங்களாம். அதன் பிறகு ஒவ்வொருவரும் தன் பங்கில் 5,000 ரூபாய் முதலீடு செய்கிறார்கள். தனித்தனியா 5,000 போடுறாங்களாம் பிரிச்சதுக்கு அப்புறம். இப்ப மீனாவுக்கும் ரமேஷுக்கும் எவ்வளோ ரேஷியோ இருக்கு அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படியே டைரக்டா எடுத்துக்க போறோம். 25,000. அப்போ இந்த 25,000 இவங்க எப்படி பிரிக்கிறாங்க? 3:2 பிரிக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 3 + 2 எடுத்தா என்ன வரும்? 5. கரெக்டா? ரைட். அப்போ 3 + 2 5. இந்த 25,000ஐ 5ஆல நம்ம அடிக்கணும். இது டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ரமேஷ், இந்த ரமேஷுக்கு
மொத்தமா 3/5 into 25,000. அப்போ கொடுத்ததை நம்ம எடுத்துட்டோம் 3:2. அப்போ மொத்தம் எவ்வளவோ அதை கீழே எழுதிட்டு மேலே ரமேஷ் குள்ளதை போட்டுறோம். அடுத்து மீனாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மீனாக்கு 2/5 into 25,000. சரி, இதை அடிச்சோம்னா என்ன ஆகும்? அப்போ ரமேஷுக்கு இப்படி அடிச்சோம் அப்படின்னா 5 வரும். அப்போ ரமேஷுக்கு கிட்டத்தட்ட 15,000 வருது, மீனாக்கு 10,000 வருது. அப்போ 25,000 ரூபாயை ரமேஷ் 15,000ஆகவும் மீனா 10,000ஆகவும் எடுத்திருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா 25,000 பிரிச்சாச்சு, பிரிச்சுட்டு 5,000 ஆட் பண்றாங்க. அப்போ ரமேஷ் 15,000 5,000 போட்டா 20,000 கிடைச்சது ரமேஷுக்கு. அப்போ மீனாக்கு 10,000 5,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15,000 கிடைச்சிருது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? இப்போ மீனாவுக்கும் ரமேஷுக்கும் உள்ள பங்கின் விகிதம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் மீனா அண்ட் ரமேஷ்? புரியுதுங்களா? நாம போட்டிருக்கிறது ரமேஷ் அண்ட் மீனா. நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இது ரெண்டுக்குமே நம்ம எடுத்துருவோம். இது ரெண்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 4:3 வந்துடும். ஆன்சர் ஏ அப்படின்னு போட்டுருவோம். ஏன்னா ரமேஷுக்கு மீனாக்கு எடுத்து வச்சிருக்கோம். அவங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ மீனாவுக்கும் ரமேஷுக்குன்றாங்க. அப்போ மீனாக்கு 15,000. சரிங்களா? அப்போ 15,000 இஸ்ட்டு ரமேஷுக்கு கிடைச்சது 20,000. சரிங்களா? இப்போ இதை அடிச்சோம்னா 3:4 அப்படின்றது ஆன்சரா வரும். கிளியரா இருக்கிறோமா? இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? டைரக்டான ஒரு கொஸ்டின் தான், பிரச்சனை எல்லாம் முடிச்சிடலாம். அடுத்து இன்றைய பதிவனுடைய அடுத்த கேள்வி. சரி, இப்போ பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி ரேஷியோ வச்சு பிரிக்க வச்சிருக்கிறாங்க. A sum of 1,300 1,300 ரூபாய் அப்படின்ற தொகையை ABCD அப்படின்ற 4 பேருக்கு இடையில பிரிக்கிறாங்க. அது பிரிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷனை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஏயோட பங்கு டிவைடட் பை பியோட பங்கு இஸ் ஈக்குவல் டு பியோட ஷேர் டிவைடட் பை சியோட ஷேர், அது ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி விச் இஸ் ஈக்குவல் டு 2:3ன்றாங்க. அப்படி இருந்தா ஏயோட பங்கு என்னன்னு மட்டும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே சுருக்கி வச்சுருவோம் அது நம்ம. சரி, இப்போ அவங்க கொடுத்ததை நம்ம இங்கே எழுதி பார்க்க போகிறோம் சார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3. அப்படி தானேங்க? தனித்தனியா ரைட். அப்போ ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு அஸ்யூமில் ஒரு அசம்ஷனில் எடுத்துக்கிறேன். 4ஆம் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். 4ஆம் நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ 4ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா A:B இஸ் ஈக்குவல் டு 2:3. சரிங்களா? இப்போ 4 நான் எடுத்துக்கிட்டேன்னா ஏ, அப்போ இது ரெண்டையுமே 4ஆல் பெருக்கணும் இல்லைங்களா? அப்போ 2 × 4 8, அப்போ 3 × 4 12. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? A:B அப்படின்றது ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்போ A 8, B 12. அடுத்து பார்க்குறோம் B:C இஸ் ஈக்குவல் டு அதே 2:3 தான். ஏன்னா B/C இஸ் ஈக்குவல் டு 2/3. அதான் ரேஷியோவில் எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு B இங்கே என்ன கிடைச்சிருக்கு? 12 கிடைச்சிருக்கு. அப்படி தானே? அப்போ நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன் B 12. சரிங்களா? அப்போ இந்த 12 2ஆல் எத்தனை தடவை வரும்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 12 2ஆல் 6 தடவை வரும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த 3ஐயும் 6ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டா எப்படி வந்துடும்? 18 கிடைச்சிடும். இப்போ பாருங்க B:C அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன வந்துடுது? 12:18 கிடைச்சிருச்சு. அடுத்ததா அவங்க கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா C:D அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ C:Dயும் அதே 2:3 தான் இருக்கான். இப்போ சியோட வேல்யூ எனக்கு தெரியும் 18 அப்படின்னு தெரியும். அப்போ நான் எடுத்துக்கிறேன் C 18 எடுத்துக்கிறேன். இப்போ 18க்கும் 2க்குமான தொடர்பு என்னன்னு பார்க்க போகிறோம். 18 டிவைடட் பை 2 போட்டால் என்ன வருது? 9 வருது. அப்போ 2 பங்கு 18னா 3 பங்கு என்னது? 2 பங்கு 18னா அப்போ 9 + 9 18பா. அப்போ 3 பங்குனா இன்னொரு 9 சேர்க்க போகிறோம் 27. சரிங்களா? இப்போ C:D அப்படின்றது என்ன வந்துருச்சு? 27 வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஓவராலாக ABCD எல்லாமே தெரிஞ்சிருச்சா? ஸோ இதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அப்படியே பார்த்தோம்னா A அப்படின்றது 8, B அப்படின்றது 12, C அப்படின்றது 18, D அப்படின்றது 27.
சரிங்களா? ஏபிசிடி இதைத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1300 அப்படி பிரிக்கிறாங்க. அப்போது இது எல்லாமே எதில் இருக்குது? ரேஷியோவில் இருக்குது இல்லைங்களா? அப்போது 8:12:18:27 ரேஷியோவில் இருக்குது. அப்போ ரேஷியோவில் இருந்துச்சுன்னா இது எல்லாத்துக்குமே காமனாக ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும்ல, அந்த நம்பரை ஜஸ்ட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போது 8x 12x 18x 27x. சரி, எல்லாத்துக்குமே ரேஷியோ கிடைச்சிருச்சா? ஓவராலாக எல்லாமே கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ ஏவோட பங்கு தான் அவங்க கேட்டுக்கிறாங்க. அப்போ எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஓவராலாக இது எல்லாத்தையுமே சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா பாருங்க, 8x + 12x + 18x + 27x. இவங்க எல்லாரோட பங்கையும் சேர்த்தோன்னா எவ்வளோ வந்திருக்கா? 1300 அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு 1300 கிடைக்குது, ஒவ்வொருத்தவங்களுடைய பங்கும். அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு 65xன்னு கிடைக்குது ஆட் பண்ணோம்னா. சரிங்களா? அப்போ 65x = 1300. அப்போ x = 1300 / 65 அடிச்சிங்க அப்படின்னா 20 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? எக்ஸ் 20 தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு அவங்க ஏவோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. ஏன்றது 8. சரிங்களா? அப்போ ஏயோட ஷேர் எவ்வளவு அப்படின்னா 8 × 20. ஏன்னா எக்ஸ் 20 கிடைச்சிருச்சுல, அப்போ 160 தான் ஏவோட ஷேரு. சரிங்களா? ஸோ 160 அப்படின்றது ஏவோட ஷேரு. சரி, கிளியர் ஆக்குறோமா? கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். சரிங்களா? கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். பட் இதை நம்ம ஈஸியாகவே டீகோட் பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகேங்க. இன்றைய பதிவினுடைய இறுதி கேள்வி, okay, 3 numbers are in the ratio 4:5:6 and their average is 25. The largest number is. இந்த மாதிரி கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் ஷார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக ஷார்ட்கட்டாக போடலாம். இங்கே பாருங்க, ஓகே, 3 நம்பர்ஸ் ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. ரேஷியோவில் இருந்துச்சுனாலே ஏதோ காமனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 4x + 5x + 6x. சரி, எக்ஸ் காமனாக இருக்குது. இது 3ஓட ஆவரேஜ் 25ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பரையும் கூட்டிட்டு அதை 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். அப்படி தானேப்பா? ஆவரேஜ், சராசரின்றது என்னது? எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த நம்பர்னுடைய எண்ணிக்கையை கீழே போட்டோம்னா சராசரி கிடைச்சிடும். அப்போ நான் எடுத்துக்கிட்டேன் 4x 5x 6x / 3. ஏன்னா 3 டிஜிட் தான் இருக்குது, போட்டாச்சு. which is equal to 25. சரிங்களா? அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 15x அப்படின்னு கிடைக்குது. 15x = 25 × 3 75ன்னு கிடைக்குது. அப்போ x = 25 × 3 / 15. சரிங்களா? அடித்தா இங்கே 5, இது 3, அடித்தோன்னா 3 கேன்சல் ஆகிடும். x = 5. எக்ஸ் 5ன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர், பெரிய நம்பர்னா 6 தான். சரிங்களா? அப்போ 6 × 5 30 அப்படின்றது ஆன்சர். சரிங்களா? ரைட். இப்போ இதுதான் மெத்தட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஷார்ட்கட்டை நோக்கி ஓடக்கூடாது. மெத்தடை தெரிஞ்சுக்கணும். பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? இப்போ ஷார்ட்கட் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே ஷார்ட்கட் எப்படி ரொம்ப ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னு. சிம்பிள். அப்படியே கொஸ்டினை பாருங்க, எங்கே யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ரேஷியோ கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. சரி, இதில் என்ன கேட்குறாங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க, பெரிய நம்பர். அப்போ சிம்பிள், இந்த ரேஷியோ மட்டும் பாருங்க, எது இதில் பெரிய நம்பராக இருக்குது? 6 தான் பெரிய நம்பராக இருக்குது. அப்படி தானே? 6 தானே பெரிய நம்பராக இருக்குது. ஷுவர் தானே? ரைட்டு. 6 டேபிளில் வர மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. அப்போ இதில் அவங்க லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. 6 தான் லார்ஜஸ்ட் நம்பர். அப்போ 6வது நம்பர் டேபிள் வர மாதிரி ஆப்ஷன் இருக்கா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 30. அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும். சார், இதே ட்ரிக்கு எல்லா கொஸ்டினுக்கு போடலாமா? தாராளமாக போடலாம். இப்போ இதுக்கு முந்தின கொஸ்டினுக்கு வாங்க. ஓகே, இவ்வளோ லென்த்தியாக போட்டியே குமார், அப்போ இது எனக்கு ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்கலாம்ல? எஸ், இதையும் ஷார்ட்கட்டை வச்சு ட்ரை பண்ணுவோமா? ஆனால் இதுக்கு வராது. ஏன் வராதுன்றதை பார்க்க போகிறோம். இவங்க இங்கே ஏவோட ஷேர் கேட்டிருக்காங்க. அப்படி தானே? அப்போ ஷேர் வைஸ் பார்க்குறப்ப ஏவோட ஷேர் 2ஆக இருந்தது அப்படின்னா பியோட ஷேர் 6ஆக இருக்கு. சரிங்களா? பியோட ஷேர் 6ஆக இருந்துச்சுன்னா சியோட ஷேர் 9ஆக இருக்கு. சியோட ஷேர் 9ஆக இருந்துச்சு அப்படின்னா டியோட ஷேரு 13.5ஆக இருக்கும்.
சரிங்களா? ரைட்டு. இப்போ ஏவோட ஷேர் 2ன்னு எனக்கு தெரியும். அவங்க ஏவோட ஷேர் தானே கேட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் இல்லைனாலும் ஏவோட ஷேர் தெரிஞ்சா போதும். அப்போ 2ஆம் நம்பர் டேபிளில் வர மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இருக்கிற எல்லாமே 2ஆம் நம்பர் டேபிளில் வருது. அப்போ இதை ஷார்ட்டாக இதான் ஷார்ட்கட்டு. ஆனால் ஆப்ஷன்ஸில் எல்லாமே 2ஆம் நம்பர் டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அதனால ஷார்ட்கட்டை மட்டும் நம்பி போயிடக்கூடாது. நமக்கு எல்லா ட்ரிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ட்ரிக்ஸோடு சேர்த்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? போன முறை குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 பிலிம்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிசி ஷார்ட்கட்டை மட்டும் நம்பி போனவருக்கு மண்டையிலே கொட்டுற மாதிரி ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க கொஸ்டின்ஸில். அப்போ நம்மளுக்கும் இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. அதனால எப்படி மெத்தட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட்ஸ் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டே 7 சக்ஸஸ்ஃபுல்லாக 1 வீக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 45 days ரேபிட் ரிவிஷனில் பிவிக்யூஸ் எடுத்து தான் சால்வ் பண்ண போகிறோம். பொதுவாகவே இந்த பிவிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, இதிலிருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இந்த பேட்டர்னில் அப்படியே எக்ஸாம்ஸ்க்கு வரலாம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த 45 days ரேபிட் ரிவிஷனில் முழுக்க பிவிக்யூஸ் எடுத்து தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த பிவிக்யூ கொஸ்டின்ஸ் அப்படியே எக்ஸாமில் ஒன்று டைரெக்டாக வந்துடலாம், இல்லைன்னா இதே பேட்டர்ன் நமக்கு ரிப்பீட் ஆகலாம். ஸோ அதனால் பிவிக்யூஸ் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக கடந்த 5 ஆண்டுகளாக வந்த பிவிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு சப்ஜெக்டை ஒரு மேரத்தான் செஷன் மாதிரி யூடியூப்ல லைவ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ லைவ்ல அட்டன் பண்ணி உங்க டவுட்ஸ் என்னன்னு கேட்டுக்கலாம். இது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு லைவ்ல வரப்போகுது. சரிங்களா? ஸோ நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைவ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மூலமாக பல்வேறு விஷயங்களை கற்றுக்குங்க. See you all in the next session. Wish you all the very best. Thank you.